ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கீதம் மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் மூணாவது சம் பார்க்குறோம். இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. எளிமையான சம் தான், அதனால தான் இம்பார்ட்டன்ட் போட சொல்கிறேன். இப்போ வந்து 8ன்னு இருக்குது. 8ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸில் போட்டேன்னா 4, அகெயின் 2 டேபிள்ஸில் போட்டேன்னா 2 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து 9ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 3 3 3 3ங்கும்போது மறுபடியும் 1ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 25ங்கும்போது 5 டேபிள்ஸில் கொடுத்தோன்னா 5 5s. ஓகேவா? சரி, இப்போ வந்து 8 வந்து எப்படி எழுதணும்? 2 × 2 × 2ன்னு போட்டுக்கோ. 9 எப்படி எழுதுனா 3 × 3. 25 கேன் பி ரிட்டன் as 5 × 5. ஓகேவா? இப்போ மூணுலேயுமே காமனாக ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்குதான்னு பார்க்குறோம். மூணுலேயுமே காமனாக எந்த ஃபேக்டர்ஸ்னாலும் இருக்குதா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா HCF வந்து 1. HCF வந்து 8 9 25. அதுக்கு தான் இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறது. மூணுலேயுமே காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லாதனால HCF வந்து 1. அடுத்து வந்து எல்சிஎம் எடுக்கும்போது இப்போ மூணுலேயுமே 1 2ல் மட்டும் ஏதாவது இருக்குதா? அதுவும் இல்லை. அப்போனா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எல்லாத்தையும் 1ன்னு வந்தாலே நம்ம வந்து என்ன செய்யலாம்? அந்த இது ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பண்ணிடலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து HCFன்னு சொல்லி போட்டுட்டு ப்ராக்கெட்டில் 8 9 25 ஈக்குவல் டு 1. காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்து எல்சிஎம் வந்து என்னது? அதே நம்பர்ஸை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு எல்லாத்தையும் தேவையில்லை, இது அப்படியே வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலே போதும். என்ன வருது? 2 க்யூப்னால் என்னது? 8 9 × 25 மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 72 72 × 25. இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம மெத்தடே போவோம். 22 25. ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸை மல்டிப்ளை பண்ணி 10 வருது, அப்படி போட்டுக்கோங்க. 14 அப்படி போட்டுக்குவோம். அடுத்து கிராஸில் பண்ணும்போது 35. இங்கே என்ன இருக்குது? 4. அப்படின்னா 39 இங்கே எழுதிக்கோ. நடுவில் தான் எழுதணும். 1 0 8 1 1800. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மேலும் ஒரு கணக்கில் நம்ம வந்து சந்திப்போம்.